ஆனால் என்ன பண்ணுறாங்க, தான் போட்டுட்ருக்க கம்பளை வந்து கழட்டி வந்து அடகு வைக்கிறாங்க. அங்கே அடகு வச்சு பணம் வாங்குறாங்க. அப்பாடா நிறைய பணம் கிடச்சிச்சு. இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே வந்து கட்டிடலாம் நம்மளோட படிப்புக்கு அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் யாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அத்தை இருக்காங்களே, அவங்க கண்ணு திருப்பி நம்ம நல்லா படித்து முன்னுக்கு வந்து காட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா புரியும். அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிக்கிறாங்க. இங்கே யமுனா கிட்டே நிவின் கேட்குறாரு, யமுனா இந்த பணம்னு சொல்லிட்டு, என்ன பணம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. இல்லை யமுனா, இப்போ நீ எங்கே போவ? நேராக போய்ட்டு உங்கள் அம்மா கிட்டே அவங்ககிட்ட கேட்கணும். அவங்க பாவம் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டேன், தேவையில்லாமலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு தான் பணம் வேணான்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கு கூட உங்கள் அம்மா வந்து பிரச்சனை படுவாங்க. ஏன் யமுனா இப்படி இருக்க நீ? நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்கள் அம்மா எதிரே எதுவும் பேச மாட்டீங்க, அப்புறம் வந்து பணம் கொடுக்குறீங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவளுக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, தாத்தாவும் காவேரியும் உட்காந்துருக்காங்க. அப்போ யாரோ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து யார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நீங்கள் யார் அப்படின்னாங்க. இல்லைங்க, இங்கே வெண்ணிலான்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்களே, அவங்களுக்காக கேர்டேக்கருக்காக வச்சுருக்கேன். ஆமாம்மா, விஜய் சொன்னாம்மா அப்படின்னு. அப்படியே தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாதே என்னென்ன, உங்ககிட்ட வந்து சர்ப்ரைஸாக சொல்லணும்னு நினச்சிருப்பாம்மா, பார்த்தல அப்படின்னோடனே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு வெள்ளாவை காட்டுறாங்க. வெள்ளாவுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கும்போது வெள்ளா ரொம்ப பயந்து போகிறாங்க. உடனே காவேரி வந்து, வெள்ளா பயப்படாதீங்க, இவங்க நம்மள மாதிரி தான், எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மளை கவனிச்சிக்கிறதுக்காக தான் வராங்க, அங்கே வந்திருக்காங்க, உங்களை மெயினாக கவனிச்சுப்பாங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை வெண்ணிலா அப்படின்னோன்னா அவங்க காட்டவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி அவங்ககிட்ட பொறுமையாக சொல்லி, இவங்க வந்து சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து நம்ம விஜய் வந்து கால் பண்ணுறாரு. நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்றாங்க. ஏன் நான் என் பொண்டாட்டி கால் பண்ணக்கூடாதான்றாரு. இப்போ மட்டும் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து, சரி மேடம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் இருக்கு அப்படின்றாங்க. நான் ஒன்றும் சந்தோஷமாக இல்லையே, எனக்கு தெரியும் மேடம் ஏன் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு, கேர்டேக்கர் வச்சுட்டேன் அதனால தானே சந்தோஷம். என் மேலே எவ்வளோ வந்து பொசிசிவ் இருந்தால் நீ இப்படிலாம் யோசிப்பேன், நான் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கல. இல்லை எனக்கு தெரியும், பொய் சொல்லாத காவேரி, உண்மையை சொல்லு, எனக்கு அங்கே சிரிக்கிறது இங்கே கேட்குது அப்படின்னோடனே, சிரிப்பு தாங்க முடியல காவேரிக்கு, நீங்கள் வைக்கிறீங்களா ஃபோனை அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டு வச்சிடறாங்க. ஐயோ என் பொண்ணாட்டி எப்படிலாம் வைக்கப்படுறா, எவ்வளோ நாளாச்சு என்கிட்ட பேசி இப்படிலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. இங்கே வந்து காவேரி வந்து உண்மையிலே அவருக்கு என் மேலே அவ்வளோ அன்பு இருந்தால் கேர்டேக்கர் வச்சுருப்பாரு, உண்மையிலே என் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு, நான் தான் அவரை தப்பாக நினச்சிட்ருக்கேன், ஆனால் ஒரு பக்கம் டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க காவேரி. இங்கே வந்து காவேரி வந்து ஓடி போயிட்டு கங்காவை கட்டிக்கிறாங்க. என்னடி என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கங்கா, அக்கா அது வந்துக்கா, நான் தாங்க்கா இவ்வளோ நாள் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்னை ஒதுக்கிட்டு எங்கே வெளினா கூட வந்து போயிடுவாரோ அப்படின்னு நினச்சேங்க்கா அப்படின்னோடனே, எனக்கு தான் தெரியுமே உன்னோட வேலையை பற்றி, நீ தான் சொல்லி புலம்பிட்டு இருக்கல எப்போ பார்த்தாலும் அக்கா, ஆனால் இப்போ எனக்கு அந்த பயமே இல்லைக்கா அப்படின்னோடனே, என்னடி சொல்கிற, ஆமாக்கா அவர் வெள்ளாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாருக்கா அப்படின்னோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வந்து கங்கா, என்னடி சொல்கிற, நிஜமாவா, பார்த்தல உன் புருஷனை, நீ மனசு கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்காரு, இப்போது அதை ஒரு அன்பு புரிஞ்சுக்கக்கா, இப்போ தான்க்கா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம